நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்ற வகைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நம்ம ஏற்கனவே வீக்லி அனலிசிங்கில் சொல்லியிருந்தோம். நேற்று கூட அந்த வீடியோ கிளிப்பை கூட போட்டு காமிச்சோம். இந்த எல்லா ஜோனுக்கிட்ட போய் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நேற்று எக்ஸிட் போல் ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டுக்கு மார்க்கெட்டு இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருந்திருக்கும். போய் ஒரு டபுள் டாப் எடுத்துகிட்டு கூட திருப்பி ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். ஆனால் இந்த அதானி குழுமத்தோட ப்ராப்ளம் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு சில நியூஸஸ் பேட் நியூஸஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை அந்த குட் நியூஸஸோட டோட்டல் பாசிட்டிவையும் எரேஸ் பண்ணிடுச்சு. அதனால மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஒரு 100-150 பாயிண்ட் செல்லிங் ப்ரெஷர் போணுச்சு. அப்படியே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, 23,350 அப்படிங்கிற ஜோன்லேயே மார்க்கெட் நின்றுடுச்சு. சரிங்களா, இதுதான் இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் எக்ஸாக்டாக மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லைன் நான் ட்ரா பண்ணுற புதுசாக இன்னைக்கு லோ, இதை ரெட் கலர் லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். 23,266 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் நாளைக்கு. சரிங்களா, இந்த லெவலுக்கு கீழே வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,107, அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 22,672 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, தென் 23,511 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,772 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது நெஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,000ங்கிறது ஓவரால் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சென்செக்ஸோட எக்ஸ்பீரி எப்படி இருக்கும், ஓஐ டேட்டாலாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத வீடியோட இறுதியில் சொல்கிறேன். அடுத்தது பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் பாசிட்டிவ்க்கே போணுச்சு. அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஓப்பன் ஆன இடம் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. செல்லிங் ப்ரெஷர் போயிட்டு கிட்டத்தட்ட பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கே வந்துச்சு. ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 50,500 அப்படிங்கிற ரேஞ்சிலேயே மார்க்கெட் ஓஐ டேட்டா பில்ட் ஆகி அங்கேயே நின்றுடுச்சு. சரிங்களா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா நாளைக்கு இன்னைக்கு இந்த லெவல் தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 50,559 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 50,970, 51,000 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 51,287, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 51,125 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் இன்னைக்கு டே லோ 49,900 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வச்சுன்னா 49,670 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வச்சுன்னா 48,944 அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. சரிங்களா, தென் ஃபின் நிஃப்டி லாஸ்ட்டாக சென்செக்ஸோட ஓஐ டேட்டா அப்படி இருக்குது, அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபின் நிஃப்டியும் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, போய் ப்ரீவியஸ் ஸ்விங்கை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் கீழே வரத்துக்கு தான் ரெடியாக இருக்குது. 23,429 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,731 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,200 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,117 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,000 அப்படிங்கிற லெவலில் ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,872 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். மிட் கேப் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்விங் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்துச்சு. அந்த ஸ்விங்கை தான் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இன்றைக்கி ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு தான் மேலே போணுச்சு. அகைன் இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் நிற்கிது. சரிங்களா, இந்த லெவல்ஸ் நம்ம ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இந்த லெவலில் ட்ரெண்ட் எடுத்திருக்கு.
இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஃபின்எஃப்டியில் இருக்குது. அகைன் ஃபின்எஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,319. இந்த ட்ரெண்டு எங்கே வருதோ அந்த இடமும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இந்த ட்ரெண்ட் வந்து இப்படி வந்துட்டு இந்த ரேஞ்சில் வந்து எந்த இடத்துல மோதுதோ அந்த இடத்துல வந்து பார்த்துக்குங்க. அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறுபடும். சரிங்களா, 12,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா 12,568 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வச்சுன்னா 12,723 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,100, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 12,000, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 11,950 அப்படிங்கிற லெவல் வந்து மிட் கேப்புக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. சென்செக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல், நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து அதை கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு பைசா கூட செலவு பண்ண வேணாம். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம ரெஃபரல் கீழே ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ரிலேட்டிவ் பேர்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க பேர்லேயோ இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்லேயோ ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிளைண்ட் ஐடியை வந்து சென்ட் பண்ணணும். அதை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஒரு ஆள் 5லேருந்து 7 அக்கௌண்ட் வரைக்கும் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் தாராளமாக. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை சென்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கிளாஸஸ்க்கான குரூப்க்கான லிங்க் வந்து கொடுத்துருவேன். அப்படி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வேணும்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்க்கான லிங்க் இருக்குது. ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். சரிங்களா, விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்தவித கட்டாயமும் கிடையாது. ஃப்ரீயாக ஒரு சில விஷயங்களை கற்றுக்கணும். அதே நேரத்தில் நமக்கும் நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும். நம்ம சேனலுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம ரெஃபரல் கீழே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே நேரத்தில் நீங்கள் முழுசாக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கோர்சஸ்க்கான ஆஃபர்ஸும் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி உங்களுடைய விருப்பத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, வாங்க சென்செக்ஸுக்கான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ ஜோனை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. அகைன் வந்து திருப்பியும் இது என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஒரு இன்வெர்டட் ஃப்ளாக் மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஃபால் ஆனதுக்கு ஒரு இன்வெர்டட் ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். இங்கேருந்து ஃபால் ஆனிச்சு அப்படின்னா நல்லாவே ஒரு ஃபால் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த லெவல் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 76,965, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 76,746 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 75,091 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து 77,000 இந்த லெவல் 77,226 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 77,500 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா இந்த எல்லோ ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். சென்செக்ஸோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி சென்செக்ஸு 78,000 அப்படிங்கிற இடத்துல தூரமாக வந்து போய் செல் பண்ணியிருக்காங்க. காலை வந்து அங்கே மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மற்றபடி விழுந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் விழுலாம் அப்படிங்கிறதுக்கான எந்த இடத்துலையுமே ஓஐ டேட்டா ரீசெண்டாக பில்ட் ஆகலை. ஏன்னா ஒரு சில வார் இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கு. வார் இஷ்யூஸ்லாம் வந்து ரஷ்யா உக்ரைன் வந்து போர் பதட்டம், அவங்க ஒரு சில வந்து ஏவுகணைகள்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கதா நியூஸஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த போர் பதட்டம் வந்து ரொம்பவே வந்து குளோபல் வைஸ் எல்லா மார்க்கெட்லேயுமே இம்பேக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த குளோபல் நியூஸஸ் காரணமாக மார்க்கெட் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகலாம் அப்படிங்கிற மாரி நியரஸ்ட்டாக எங்கேயுமே வந்து யாரும் ஓஐ டேட்டா காலையோ புட்டையோ செல் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அதனால் இங்கே வந்து எங்கேயுமே வந்து ஓஐ டேட்டா பில்ட் ஆகலை. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செல்லிங் ப்ரெஷர் தான் மார்க்கெட்டில் வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அதிகபட்சம் மார்க்கெட் வந்து நெஃப்டியை வந்து யார் வந்து உழுகாமல் பிடிச்சிக்கிட்டு இருந்தா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பவர் கிரிட் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. டிசிஎஸ், இன்ஃபி, அல்ட்ராடெக் கம்மியாக, ஹெச்சிஎல், ஆக்சிஸ் பேங்கு, கொடாக்கு,
பேங்கிங் செக்டாரும் ஸ்டீல் செக்டார் ஃபார்மா செக்டார் இவங்க தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொஞ்சம் நிஃப்டியை விழாமல் பார்த்துக்கிட்டது. மற்றபடி 35 செக்டார் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதானி என்டர்டைன்மெண்ட், அதானி போர்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நிஃப்டி ஃபாலோ ஆகிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே ஒரு செல்லிங் ப்ரெஷரும் இருக்குது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக வந்து இது பண்ணுங்கள். வீக்லி அனலைசிங்கில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுவோம். இன்னும் எவ்வளோ ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வீக்லியோட க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நாளைக்கு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீக்லி அனலைசிங் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே உங்களுக்காக வந்து நான் அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம வீக்லி அனலைசிங் டீப்பாக கொஞ்சம் நல்லாவே அனலைஸ் பண்ணி காமிப்போம், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாமே என்னோட வியூ தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் எப்படி வியூ சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 to 3 மந்த் வந்து உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம ரெஃபரல் கீழே ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.